பார்த்திங்கன்னா எங்கள் மண்ணில் பல கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தமிழக முதலமைச்சர் தான். இன்றைக்கி அவரே அக்யூஸ்டாக இருக்கிறாரு. பார்க்குறேன் என்னென்னா நானே இப்போ திருநெல்வேலிக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். வெளியூரில் இருந்து இடத்த வாங்கிட்டு பல பிரச்சனையில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். காவல்துறை பேர் பொட்டாட்டு தூங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறீங்க, வேஸ்ட்டு. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டரு வழி மறிச்சார், கை நீட்டினார். நான் எதுக்கு அந்த ஆளை போய் ஏற்றணும்? கவர்மெண்ட் பஸ்ஸே போலீஸ்காரருக்கு டிக்கெட்டு கேட்குறாங்க. என்னையே நிறுத்துகிற நீ எனக்கு எல்லா இதுவுமே இருந்து பணத்தை கேட்ப, அந்த இது நீ கேஸ் போடுறப்ப அதனால் நிறுத்தவே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்குறாங்க. உள்ளூர் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் காவல்துறை அப்படிங்கிறீங்க, ஆனால் அவங்க நடவடிக்கை எதுவும் எடுக்கிறதில்ல. பார்த்திங்கன்னா ஆட்சியரும் எதுவும் எடுக்கிறதில்ல. நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு முதலமைச்சர் இதை பார்ப்பாரா என்னமோ தெரியல. ஆனால் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு கட்டாயம் பார்த்தாகணும். நீங்கள் வெளியில் என்ன வேணாலும் இது பண்ணலாம், ஆனால் யூடியூப்பை பார்க்கணும். இன்றைக்கி பல கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. என் மண்ணிலேருந்து நான் சிறுசுலேருந்து கண்குளிராக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வருத்தமாக இருக்குது. நானே போலீஸ்காரர்கிட்ட எத்தனை முறை அடி வாங்கியிருக்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கி வச்சு. ஆனால் நான் அறியாத வயசில் அடி வாங்கியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எந்த போலீஸ்காரரும் எதுவும் கண்டுக்கிறதில்ல. நீங்கள் நல்ல முறையில் இது பண்ணுங்க. ஏன்னா இந்த பதிவு முதலமைச்சருக்கு தான், மற்றும் காவல்துறை. ஏன்னா இந்த லோக்கல் காவல்துறை ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நீதித்துறையும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தா கண்ணீராக வருது. என் சொந்த மண்ணில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏகப்பட்ட கொலைகள் தினசரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு வருத்தமாக இருக்குது. இந்த பதிவை நான் பகிர்றேன். முதலமைச்சர் இது வரைக்கும் எல்லா முதலமைச்சரும் கண்டுக்கிறதில்ல. என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. காவல்துறையும் கண்டுக்கிறதில்ல. ஆனால் முழுமையாக நடவடிக்கை எடுங்க. தூங்கிட்டு இருக்காதீங்க. முழுமையாக நடவடிக்கை எடுங்க. வருத்தமாக இருக்குது. வயிறெல்லாம் எரியுது. பார்த்து பண்ணுங்கள்.